ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 25 ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள், ஹிடன் டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மொய்கியை கோனாமரு காப்பாற்றுறதோடு தான் இந்த சாப்டரே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இதில் பெருசாக எந்த ஒரு விஷயமும் சொல்கிறதுக்கு இல்லைனாலும் பொருட்டோ இங்கே ஃப்ளைட் எபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த எபிலிட்டியை பிகினிங்கில் பொருட்டோ யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கிட்டு இருந்தார். பட் கவாக்கி இதை அவரோட இன்ட்ரடக்ஷன் அப்போவே யூஸ் பண்ணியிருப்பார். பொருட்டோ இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. இது ஒரு ஒச்சுசுக்கி எபிலிட்டிங்கிறதால தான் பொருட்டோ இதை யூஸ் பண்ணாமல் இருந்தார். பட் பொருட்டோ இப்போ இதை வாண்டடாக யூஸ் பண்ணுறாருன்னா இவர் காமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்க நினைக்கிறாருன்னு தான் அர்த்தம். இந்த எண்ணம் இவருக்கு பல வருஷமாக வராமல் இருந்துச்சு. பட் எப்போ ஜூராவால் இவர் தோக்கடிக்கப்பட்டாரோ அப்போவே இவர் ரொம்ப வீக்காக இருக்கிறத உணர்ந்திருப்பார். இதனால தான் இவர் இந்த காமாவை அக்செப்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு ஃபோர் ஷேடோவாக தான் இங்கே பொருட்டோ ஃப்ளைட் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறத நமக்கு காட்டுறாங்க. அடுத்து ஷிகமாரு சான் வில்லேஜை சேர்ந்த காங்குரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் ஆல்ரெடி ஷிங்கியோட த்ரோன் பல்பை சான் வில்லேஜுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. அதை வச்சு அவங்க ரியுவை ஷிங்கியை மாற்றி காராவோட சீலிங்கை பிரேக் பண்ணி காராக்கு இப்போது ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நிலமெல்லாம் எப்படி இருக்குன்னு ஷிகமாரு கேட்குறாரு. அதுக்கு காங்குரு, இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ஷிங்கியோட சீலிங் ஜுட்ஸு காராவோட வூண்ட்ஸை மோசமாக விடாமல் பார்த்துக்குச்சு. பட் காரா இன்னும் கான்ஷியஸை கெயின் பண்ணலைனாலும் அவருக்கு ஃபேட்டல் வூண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இன்னும் சில நாட்களில் காரா அவரோட கான்ஷியஸை அடைஞ்சிருவான்னு காங்குரு சொல்கிறாரு. இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஷிங்கி மாட்சுரியோட ஒரு பேட்டிலை பண்ணி அதில் தோற்று போய் தான் ஷிஞ்சுவா மாற்றப்பட்டு இருப்பார். மொய்கியும் இதே மாதிரியான ஒரு பேட்டிலுக்கு அப்புறம் தான் ஷிஞ்சுவா மாறினாங்க. ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவங்க ஹியூமன் ஆகும்பொழுது அவங்களோட உடம்புல அந்த பேட்டில்னால் ஏற்பட்ட எந்த ஒரு காயமும் இல்லை. அவங்க நார்மலாக தான் இருக்கிறதா சாக்குரா சொல்லியிருப்பாங்க. பட் ஷிஞ்சுவா மாறினவங்களுடைய சாக்ரா பாத்வே சிஸ்டம் மட்டும்தான் இது வரைக்கும் டேமேஜ் ஆகி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட இன்ஜுரிஸ்லாம் திடீர்னு காணாமல் போன மாதிரி இருக்குது. இது மூலமாக அவங்களோட இன்ஜுரிஸ் ஹீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்ல வராங்களான்னு தெரியல. ஏன்னா டிவென்ட்ரியோட பிக்கஸ்ட் பவரே ஹீலிங் தான். அந்த ஒரு விஷயம்தான் இதில் ட்ராப்பான எல்லாருக்குமே நடக்குதோங்கிற எண்ணம் எனக்கு வருது. இதுபடி பார்த்தா சாஸ்கேவும் இதில் ட்ராப் ஆகி தான் இருக்கார். அவர் இதிலிருந்து ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு அவரோட ரினேகனும் ஹேண்டும் ஹீல் செய்யப்பட்டு மறுபடியும் கிடைக்குமாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பல மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ரூமர் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இதை பற்றி அப்போவே ஒரு வீடியோவை நான் போட்டிருப்பேன். அது இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சாஸ்கே சுசுனோ ஆர்மரை யூஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி எல்லாம் அப்போது சொன்னாங்க. அதெல்லாம் ஒருவேளை நடந்துருமோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சாய் ஷிகமருவை வில்லேஜ் எல்டர்ஸ் கூப்பிடுறதா சொல்கிறாரு. இவனுங்க எப்போ கூப்பிட்டாலும் ஒரு பிரச்சனையை தான் இழுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு பிரச்சனை நெக்ஸ்ட் சாப்டரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷிகமாரு இன்னும் அஃபிஷியலாக ஒக்காகே ஆகலை. இவங்க அவரை கூப்பிட்டு இதுக்காக ப்ரெஷரை போடலாம். அப்படி இல்லைன்னா பொருட்டோவோட ஹெல்ப்னால தான் இப்போது மொய்கி ஷிங்கி எல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்கங்கிறது இந்த வில்லேஜ் எல்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இதை விட முக்கியமாக பொருட்டோ இப்போது வில்லேஜ்குள்ளேயே தான் இருக்காங்கிறதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்பொழுது எப்படியாவது அந்த பொருட்டோவை கேப்சர் பண்ண இவங்க பிளானை போடலாம். இது ரிலேட்டடாக தான் இவங்க ஷிகுமாரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்து சுமிரேவை பார்த்து, சரடா உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சுமிரேவும் சரடாவும் தனியாக ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே ரெண்டு பேருமே பேசிக்காம அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஏ சரடா, உன்னோட அந்த மிஷன் நல்லா போச்சுன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள்னு சுமிரே சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. ஆனால் சுமிரே, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அப்புறம் நான் உன்னை சுமிரேன்னு கூப்பிடலாம்லன்னு சரடா கேட்குறாங்க. தாராளமா, எவ்வளோ நாள் தான் நீ என்ன கிளாஸ் ரெப்னே கூப்பிடுவேன்னு சுமிரே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஐடா அவங்களோட டிஜிட்ஸு மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, ஐடாவோட இந்த கிளேர்வோயன்ஸ் எபிலிட்டியை பாருங்கள். இது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் காட்டுது. அவங்களுக்கு தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் பிளாக்ல காட்டுது.
இது மூலயமா ஐடா எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த நமக்கு சூப்பராகவே கன்வே பண்ணுறாங்க. அப்படியே இந்த சரடா சுமிரேவோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இதில் இவங்க ஏகப்பட்ட விஷயங்களை பேசுகிறாங்க. இதில் சரடாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்துக்கிட்டா அவங்க பொருட்டோ மேலே இருக்கிற கன்ஃபியூஸ்டு ஃபீலிங்ஸ், அதாவது பொருட்டோ மேலே தனக்கு இருக்கிற எண்ணம் என்னங்கிறதே அவங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருக்கு. இது என்னன்னு யோசிச்சு அவங்க தான் வீக் ஆகிறதா நினைக்கிறாங்களாம். இப்படியே போனால் தன்னால் ஹொக்காகேவாலாம் ஆக முடியாதுன்னு சரடா சொல்கிறாங்க. பட் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அது அவங்கள இன்னுமே ஸ்ட்ராங்காக மாற்றுதான். ஸோ பொருட்டோக்கு இவங்க கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இவங்கள ஹொக்காகேவா மாற்றுறதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க பொருட்டோ மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை அட்மிட் பண்ணுறாங்க. இதில் ஹிடன் டீட்டெயில்ஸ்னுலாம் ஒன்றுமே இல்லை. பட் சரடா அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸை ஃப்யூச்சரில் மாற்றிக்க தான் போகிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால இவங்க ஹொக்காகே ஆகிட மாட்டாங்க. மொத்த வில்லேஜையும் இவங்க ப்ரொடெக்ட் பண்ணாதான் அந்த ஹொக்காகே பொசிஷனுக்கு இவங்க சூட்டபிளாக ஆவாங்க. சரடாக்கு ஒரு கட்டத்தில் பொருட்டோவா வில்லேஜாங்கிற சுச்சுவேஷன் வரும். யாரை காப்பாற்றுறதுங்கிற மாதிரி வரும்பொழுது அவங்க வில்லேஜ் பக்கம் நிற்பாங்க. அப்போ அவங்களோட ஸ்டாண்ட்ஸுங்கிறது மாறும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அப்படியே சுமிரேவை எடுத்துக்கிட்டா இவங்க பொருட்டோ எந்த பாத்தை சூஸ் பண்ணாலும் அவருக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கள சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு எமோஷன்ஸையும் வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கேர் பண்ண ஒரே ஆள்னா அது பொருட்டோ மட்டும்தான். ஸோ சுமிரே எப்படியாவது பொருட்டோவை அடைய தான் பார்ப்பாங்க. இவங்க 2 பேரில் யாருக்கு பொருட்டோ கிடைப்பாருன்னு வேற வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து ஹீமாவாரி குராமா கூட குராமாவோட டைமென்ஷனில், அதாவது அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பாக்கெட் டைமென்ஷனில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் முதல்ல நோட் பண்ண விஷயம் என்னென்னா, ஹீமாவரியோட காஸ்டியூமை பாருங்கள். இதில் ஓப்பனாக இவங்க குராமாவோட பேட்டர்னில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, குராமா இப்போ ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கு. எல்லாரும் குராமாவோட உருவத்தை அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஏன் நிறைய பேர் குராமா டாய்ஸை கூட விற்கிறாங்க. இன்னொன்று, ஹீமாக்குள்ள குராமா இருக்குன்னு அவங்க ஓப்பனாகவே சொல்கிற மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு காலகட்டத்தில் நருட்டோ ஜிஞ்சுருக்கியாக இருக்கும்பொழுது அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. சோறு போடாமல் கொடுமைப்படுத்தினாங்க. ஒருத்தரும் கூட சேராத மாதிரி பண்ணாங்க. பட் நருட்டோ வளர்ந்து டேலண்டட் ஷினோபியாக மாறி மொத்த பீப்புள்ஸோட மனசை ஜெயிச்சு இன்னைக்கு ஜிஞ்சுருக்கி மேலே இருக்கிற அந்த தப்பான எண்ணத்தை எரேஸ் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா குராமாவை மட்டும் இல்லை, மொத்த ஜிஞ்சுருக்கீஸையும் வில்லனாதான் இவங்க இப்போ வரைக்கும் பார்த்துருப்பாங்க. சரி, கதைக்கு வருவோம். ஹீமாக்கும் குராமாக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது. இதை பற்றியெல்லாம் ஸ்பாய்லர் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது. இதில் குராமா ஹீமாவை பார்த்து, என்னதான் நீ பார்க்க ஹியூமன் மாதிரி இருந்தாலும் நீயும் ஜூராவும் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பீஷியஸ் தான்னு சொல்லியிருக்கும். இந்த ஒரு விஷயத்த நான் பல சாப்டர்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஹீமாவரி ஒரு ஜிஞ்சுருக்கி இல்லை. அதை குராமாவே இந்த சாப்டரில் சொல்லிடுச்சு. ஹீமா ஒரு கேர்னல்ங்கிறது சென்டர் பார்ட் ஆஃப் சம்திங்னு அர்த்தம். இதை கோர்னு கூட சொல்லுவாங்க. ஹீமாவரி ஏன் ஜிஞ்சுருக்கி கிடையாதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாக்ரா பீஸ்ட்டை ஒரு ஹியூமனுக்குள்ளே சீல் பண்ணப்பட்டு அந்த பீஸ்டோட வெசலாக அந்த ஹியூமன் இருக்கிறது தான் ஜிஞ்சுருக்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஹீமாக்குள்ளே ஆக்சுவலாக யாரும் குராமாவை சீல் பண்ணலை. இது நேச்சுராகவே உருவான ஒரு விஷயம். இதை தாண்டி ஹீமா குராமாவோட வெசலும் இல்லை. ஹீமாவும் குராமாவும் ஒன்று தான், புரிகிற மாதிரி சொல்கிறேன். காகுயாவும் டென்டெயில்ஸும் எப்படி ஒன்றோ அதே மாதிரி தான் இவங்களும். இவங்க 2 பேரோட சோல்ஸ் ஒரே பாடியில் கனெக்ட் ஆகி இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதால ஹீமா குராமாவோட பவர்ஸை யூஸ் பண்ண எந்த ஒரு பெர்மிஷனையும் வாங்க வேண்டியது இல்லை. ஏன்னா குராமாவோட பவர் ஹீமாவோட பவர்னு இல்லை, இவங்க 2 பேரோட பவர்ஸும் ஒன்று தான். அதனால் ஹீமா அவங்க இஷ்டத்துக்கு குராமா எபிலிட்டிஸை யூஸ் பண்ணலாம், குராமா கிட்ட பேசலாம். எவ்வளோ ரேஜாக இருந்தாலும் எமோஷ்னல் ஆனாலும் ஹீமா அவங்களோட கான்ஷியஸை இழக்க மாட்டாங்க. இப்படி கேர்னலாக இருக்கிறதால ஹீமா நருட்டோவை விட, ஏன் ஆகுரோமோவை விடவும் பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. இதனால தான் டேமன் கூட இவங்களுக்கு பயங்கரமான பவர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. இதை தான் குராமா இந்த சாப்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃப்யூச்சரில் இவங்க பேரியன் மோட கூட யூஸ் பண்ணலாம்ங்கிறது பர்சனலாக என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாஸ்கேக்கு மறுபடியும் அவரோட ஹை கிடைக்குமா? நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த சூசனோ ஆர்மர் ஃபார்மை சாஸ்கே யூஸ் பண்ணுவாராங்கிற உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட என்னப்பா நீ ஒமோஷிக்கி பொருட்டோவோட கான்வர்சேஷனை அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோவை ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். அது சீக்கிரமாகவே வந்துடும். அதில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அதை பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.